அத்தை கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. இன்னும் உங்க மகன் வேலைக்கு போகாம இருக்காரு. எவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்காரு? எனக்கு தெரியலையேம்மா. நீ அவன்கிட்ட கேட்கணும். எனக்கிட்ட கேட்டா எனக்கு என்னம்மா தெரியும்? சரிங்க அத்தை, நான் அவர்கிட்டயே கேட்குறேன். அவர் வெளியில போயிருக்காரு, வந்தோடனே நான் கேட்டுக்கிறேன் அத்தை. என்னங்க காலையில் போனவர் இப்போ தான் வரியா? சரி வாங்க, டீ போட்டு தருவாங்க. சரிம்மா, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீ டீ போட்டுட்டு வா. கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணுங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. அத்தை நைட்டு டிஃபன் என்னத்தை செய்யட்டும்? சப்பாத்தி போட்டு குருமா வச்சிருமா. சரிங்க அத்தை, சப்பாத்தி போட்டு குருமா வச்சுறேன் அத்தை. ஏங்க கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு, இன்னும் நீங்கள் வேலைக்கு போகலையாங்க? டெய்லி வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்கேன். என்னது வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? எனக்கிட்ட வேலைக்கு போயிட்டு வரேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் எங்கேயோ காலையில் கிளம்பி போறியே, சாயந்தரம் வாரியேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. வேலைக்கு தானே போயிட்டு வரேன், காலையில் போயிட்டு சாயந்தரம் வரேன். உங்களை கூப்பிட கார்லாம் வரல, நீங்களா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்னை கூப்பிட எங்கே இருந்துமா கார் வரணும்? உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார் வரும்லங்க. நான் என்ன ஆஃபீஸராமா என்னை கூப்பிட கார் வர போகுது? நீங்கள் கலெக்டர் தானே, உங்களை கூட்டிகிட்டு போக கார் வரும் தானே. நீங்கள் என்னங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? என்னை கூப்பிட எதுக்கு கார் வரணும்? நான் என்ன ஆஃபீஸரானு இப்படி கேட்குறீங்க? நீங்கள் இப்படி சிம்பிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கலெக்டர்னு யாருமா சொன்னா? பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் அம்மா தாங்க சொன்னாங்க என் மையன் கலெக்டராக இருக்கியான்னு. நீங்கள் கலெக்டராக இருக்கீன்னு எனக்கு 100 பவுன் நகை போட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்து எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் சொன்னேன்னா அவங்க வீட்டில் கலெக்டராக இருக்கேன்னு. ஏமா நீ சொன்னியா நான் கலெக்டராக இருக்கேன்னு பொண்ணு வீட்டில்? ஆமாப்பா, நீ தானப்பா சொன்ன. என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு பில் கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அதைத்தான் நான் பொண்ணு வீட்டில் சொன்னேன். என் மையன் கலெக்டரா இருக்கான்னு சொன்னேன். என்னது பில் கலெக்டரா? ஐயோ, எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக விசாரிக்காமல் உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே.